நீர் பெரியவர், நீர் பெரியவர். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே, மகத்துவரே, மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமானவரே, அற்புதரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, எங்களை அழைத்த தேவனே, நன்றி ராஜா. உம்முடைய அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிறவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஆமென். நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தரப்பா, பரிசுத்தரப்பா. மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. மகிமை நிறைந்தவரே, நன்றி, 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 நன்றி. உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குகளை உருவ கடக்க பண்ணுகிறவரே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லையப்பா. எங்களை நேசிக்க, எங்களை விசாரிக்க, எங்களை வழி நடத்த உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ரபலபோ ஷந்தலரியாதரபா. உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்களிலே காணப்படுகிறவரே. உம்மை பார்க்க ஆசையோடு வந்திருக்கிறோப்பா. உம்மை தேடி ஆசையோடு வந்திருக்கிறோமாப்பா. தேவனே, நீரே எங்களை அடைக்கலாம். நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னத, நீர் மகத்துவ, நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாது. எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து நிறைவேற்றுகிறவரே. ஓரி மனமோ சந்தரப, ஓரி பலகதரிய தரப, ஓரி மனஹந்தலரா. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எங்கள் அழுகையை ஒரு பொருட்டா எண்ணுகிறவரே. எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே. கிருபையை எங்களை விட்டு விலக்காதவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உம்முடைய அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. உம்மைதான் நம்பி வந்திருக்கிறோம் ஏசையா. உம்மையே நோக்கி வந்திருக்கிறோம் ஏசையா. நீர் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விசை கூட சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்று தேற்று ஒருபோதும் கைவிடார் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தாய் தேற்று தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் நம்பிக்கையோட சொல்லுவோம் என் கரத்தை பிடித்து நடத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து அவர் நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் எனக்காக செய்தார் என்று சொல்லுகிறவர் எனக்காக மரித்தாரே எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே என மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்று இயேசுவே ஒரு விசை கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி மார்போடு அணைப்பார் மார்போ இதோ நான் என் உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்றவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றவர் ஹalleluya மார்போடு அணைப்பாரே அணைக்கிற கரத்தை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்பா பாரங்களை குறைக்கிற கரத்தை பார்க்கட்டும் அப்பா ஹalleluya ஒரு தாய் தேற்று என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya
andala Oh, thank you, Holy Spirit. Rimana molare andalare. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய். ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம். எத்தனை பேர் விரும்பி கேட்கிறீங்க? இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே. ஒரு அற்புதம் பார்க்க பண்ணுங்கப்பா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம். ஒரு விசை கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய். ஆண்டவரே, எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நாங்கள் உண்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். உம்முடைய வல்லமை மகிமையும் காண வந்திருக்கிறோம். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம். ஓ, ஒருவராய் பெரிய, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர். ஓ, இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே. ஓ, இந்த நாளில், இந்த நாளில் செய்யுமே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம். ஒரே சத்தமாய் ஹalleluya, ஹalleluya விட்டு கொடுங்க. அப்படியே இந்த ஆரம்பத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற நாள் இது. இதுவரை கண்டிராத ஒரு தேவ மகிமையை இந்த நாளிலே கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹalleluya. ஓ ரிபாலா சந்தலரியாதரமோ லேப்ராமா மஹந்தலராதரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh, we praise your holy name. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் அதிசயங்களை விளங்க பண்ணுகிறவர், மகிமையானவைகளை செய்பவரே. லூயா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தழும்புகளால் குணமாக்குவே, தழும்புகளால் குணமாக்குவே. என்றவர், என்றவர் நீர்தானே இயேசுயா. ஆமென். குணமாகாத அத்தனை காரியங்களும் இந்த நாளிலே அவர் வந்து குணமாக்குவாராக. என் தேவன் வருவார், என் தேவன் வந்திருக்கிறார். ஓ, இந்த நாளில் செய்யுமே, இந்த இறங்கி வந்து இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம். ஆராதிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஹalleluya, 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 ஹalleluya. Yes Lord. அடைக்கப்பட்டவைகளை திறக்கிறவரே, இந்த நாளில் உம்முடைய மகிமை விளங்கட்டும், உம்முடைய மகிமை விளங்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவர், அற்புத
அற்புதங்களை செய்பவர். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். என் கண்களில் அதிசயம் விளங்க போகிறது. என் வாழ்க்கையில் அதிசயம் விளங்க போகிறது. ஹalleluya. ஓரி மனமோ சந்தலரியாதரமோ. மகிமையானவரே, நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவ மகிமை விளங்குகிற நாள் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை இந்த காரியத்திலே கர்த்தர் காண்பிப்பார். எஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Holy Spirit. மகிமை விளங்கு. கர்த்தராலே இது சாத்தியமாகும். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். ஹalleluya. எந்த அடைபட்ட வாசல்களையும் திறக்கிற தேவன் அவர். என் தேவன் இதை செய்வார். ரிபலபரபலபோ சந்தலரியாதரபோ தரியாதரம் லேப்ராகமலகதரியாதலரே. மகிமையானவரே, மேலானவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Holy Spirit. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே உயர்த்தி உங்கள் இருதயத்தை திறந்து இயேசு வந்திருக்கிறார் என்று மரியாள் கேட்டது. அவள் செய்தது ஓடி போய் பாதத்தில் விழுந்து அவள் அழுதாள். அவ்வளவுதான். அவ ஏன் அழுறான்னு அவருக்கு தெரியும். 4வது நாளில் இயேசு வந்திருக்கிறார் என்று தெரிந்தது. ஆமா, இந்த 4வது நாள் ஜெபத்தில் இயேசு வந்திருக்கிறார். உன் காது கேட்க சொல்லப்படுகிறது, இயேசு வந்திருக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருதயத்தை திறந்து மரியாளை போல் அவர் பாதத்தில் பிடித்து, ஆண்டவரே, நான் எப்படி வந்திருக்கிறேன் உமக்கு தெரியும் அப்பா. ஹalleluya. என் நிலை என்ன என்பது உமக்கு தெரியும். மற்றவர்களுக்கு நான் அழுறதுதான் தெரியும். ஆனா உமக்கு தான் நான் எதுக்கு அழுறேன் என்பது தெரியும். இந்த 4வது நாளில் அன்று இயேசு மரியாள் வீட்டுக்கு வந்தது போல இது உன் காது கேட்க இந்த ஆரம்ப நேரத்திலே சத்தம் தொனிக்கிறது. இயேசு வந்திருக்கிறார். உன்னை அழைக்கிறார். உனக்காக வந்திருக்கிறார். ஓராபாலா சந்தா ரேபோ ஹந்தா லெகதரே லேப்ரே பா சந்தல ரியாதரா. முடிந்தது என்று சொன்ன இடத்துல இதோ ஒரு துவக்கத்தை உனக்காய் தருவதற்காக. இது முடியலப்பா, இது முடியல. மூடி போட்டவைகள் திறக்கப்பட போகிறது. மூடி போட்ட உன் காரியங்கள் மறுபடியும் துவங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூடி போட்ட சில காரியங்களை என் ஆண்டவர் மறுபடியும் துவங்க போகிறார். இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து, இந்த நாளில் இறங்கி வந்து செய்யும் ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்? என் ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதம் செய்யணும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். எத்தனை நாட்களானாலும் பரவாயில்ல மரியாளே, எத்தனை நாட்கள் இது மூடப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நாட்களாய் நீ இதற்காய் அழுதிருந்தாலும் பரவாயில்ல. இன்று நீ விசுவாசித்தால், இந்த ஆரம்பத்தில் இந்த வார்த்தை ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். இன்று விசுவாசித்தால், ஆமே, 4 நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல. ரிபலபோ சந்தலரியாதரபோ ரிமனமலபோ ஷதரா. என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் எனக்கா
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை ஓ என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே சொல்ல கிரகிக்க முடியா சர்வ ஞானி. ஓ மலைகளை பெயர்ப்பீரென்றால் மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் எம்மா சொல்ல கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் உமையாராதிபே கிரகிக்க முடியா. ஹalleluya ஹalleluya. மரியாளே, நீ யாருக்கா எதிர்பார்த்து 4 நாட்கள் இருந்தாயோ, அவர் இதோ வந்திருக்கிறார். உன் காரியத்தை சந்திக்க கர்த்தர் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி Thank you Holy Spirit. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமையான கிரியைகளை, மகத்துவங்களை, மகிமையை காண கிருபை செய்யும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் அப்பா, முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி அதிசயங்களை விளங்க பண்ணினவர். இந்த 4வது நாளிலே எப்படி அன்று மார்த்தாள் மரியாள் வீட்டில் மகிமை வெளிப்பட்டதோ, அப்படி ஒவ்வொரு கூடாரத்திலும் அற்புதம் அல்ல மகிமை வெளிப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி Thank you Holy Spirit. தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர், நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். நமக்காக இந்த 4வது நாளிலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? 4 நாட்கள் மரியாள் எதிர்பார்த்திருந்தவர். 3 நாட்கள் எதுவுமே நடக்கலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த 4வது நாளில் 3 நாளில் நடந்தால் அது அற்புதம். இந்த 4வது நாளில் அது மகிமையாய் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? இனி நீ அழுது கொண்டிராய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நீங்க அழமாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya. அப்போ இனி கண்ணீரே வராதா? அழுவீங்க, வேற காரியத்துக்கு அழுவீங்க. இனி இந்த காரியத்துக்கு லாசரு மரித்ததாட்டு மரியாதை நீ இனி அழமாட்ட. உன் கண்ணீரை துடைக்கிறவர் வந்திருக்கிறார். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் வந்திருக்கிறார். சொல்றோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏற. நல்ல கைகளை தட்டி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏற. வானமும் பூமியும் படைத்த வானமும் பூமி என்ன கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களையே. சந்தோஷத்தோடு பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்த மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை. என் காலை தள்ளாட விட்டார், என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட. இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலப்பக்கத்தில் நிழலவரே. பழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில். சூரியன் பகலில், சூரியன் பகலில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் ரோரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை. Thank you Lord. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன். நம்பிக்கையோட எத்தீங்கும் அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாமல். ஆத்துமாவை காக்கும் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாமல். போக்கையும் வாரத்தையும் தீரமாக காப்பார் இது முதலா. போக்கையும் வாரத்தையும் தீரமாக காப்பார் இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை. ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம். ஆமை ஒரு விசை கூட. வானமும் பூமியும் படைத்த, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் என்ன கடங்கா நன்மை, என்ன கடங்கா நன்மைகள் வரும் என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை. ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம். ஒரு பலபோஷந்தரா சொல்லுங்க. எனக்கொத்தாசை வரும், எனக்கொத்தாசை வரும் பர்வதம். என் தேவன் பெரியவர், எனக்கொத்தாசை வரும் பர்வதம். அப்படி உயர்த்தும் அவரை நாமத்தை. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். மேலே வானத்திலும் வானத்திலும். ஆமே. சொல்ல ஒரு விஷயம் கூட. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். ஆமே. வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும். சொல்லுங்க. செங்கடலை பிளந்து நடத்தினவர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர்.
நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு. சந்தோஷமாய் பாடு. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பா ஓ இயேசுவே. வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்ல, வானத்திலும் வானத்திலும். கண்மலையை பிளந்து ஜனங்களின் தாகம் தீர்த்தா. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம். எல்லாரும் சேர்ந்து உயர்த்து. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். ஆமென். வானத்திலும் வானத்திலும் பூமியிலும், மேலே வானத்திலும் வானத்திலும் பூமியிலும். ஒரு விஷயம் கூட கடைசியா எல்லாரும் சேர்ந்து உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். நம் தேவனை போல ஒரு தேவன் இல்லை. எல்லாவற்றையும் திரும்ப உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். சமுத்திரத்திற்கு முன்பாய் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் வல்லமை உள்ளவர், நான் ஆராதிக்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர். விசுவாசிக்கிற தேவ உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி Thank you Holy Spirit. மரித்த காரியங்களை மறுபடி பிறக்க பண்ணுகிறவர். ஆமென். துவங்க செய்கிறவர் அவரே, துவக்கத்தை தருகிறவர் அவரே. எல்லாவற்றிற்கும் ஒரு துவக்கத்தை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. ஹalleluya. Glory balabau shandalariadara balabara balabara balabau shandalariadara. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மரித்த காரியங்களிலே ஒரு துவக்கத்தை தர என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்துடவே கூடாது. அவர் இருக்கிறதை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, இல்லாததை இருக்கிறதாய் வரவழைக்கிறதே. ஹalleluya. 4வது நாளிலே மார்த்தாளு மரியாளுக்கு இருந்த டவுட் அதுதான். ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆமென். நான் நினைச்ச நேரத்தில் நீங்க வந்திருந்தா இந்த காரியம் ஒருவேளை என் லைஃப்ல சக்சஸ் ஆயிருந்திருக்கும். சில நேரத்தில் நம்ம நினைவெல்லாம் சீரோ ஆக்குறதுக்குனே ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். நீ இப்படியா நினைச்சிருக்கிற? ஆமென். நான் நீ நினைக்கிறதிலும் மேலானவர். 4 நாட்கள் தாண்டி ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே, நாலுமே ஆண்டவரே, நாலுமே ஆண்டவரே. அப்போதான் ஆண்டு சொல்ல, நீ விசுவாசித்தாள். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 4வது நாள்ல மரித்த சில காரியத்தை கத்த திரும்ப துவங்க போகிறார். ஹalleluya. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனி. சொல்லுங்க, மரித்த காரியம், மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை. இந்த வார்த்தை சொல்லுங்க, மரித்த காரியம், மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை. ஓ மரித்த காரியம். ஓ
ரிபன சந்தரா முடிந்த வாழ். ஆமே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தி நீ. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீர், எங்கள் ஊற்று தண்ணீர், உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இது சொல்ல. எப்பத்தா என்று சொன்னாரே, எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. பாடுகள். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும். நம்பிக்கையோடு சொல்லுவீங்களா? மரித்த காரியம் மறுபடி துவங்க முடிந்த வாழ்க்கை. நம்பிக்கையோடு மரித்த காரியம். ஹல்லேலூயா. வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம், வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. சொல்லுவோம் நம்பிக்கையோடு. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை. இப்ப சொல்லுங்க. மரித்த காரியம் முடிந்த வாழ்க்கை. ஓ மரித்த காரியம். ஹல்லேலூயா. இழந்து நீ அழுதது போதும், போதும். இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். சொல்லுங்க நம்பிக்கையோடு. உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால். சொல்லுங்க. மரித்த காரியம் மறுபடி துவங்க முடிந்த வாழ்க்கை. மரித்த காரியம். ஹல்லேலூயா. முடிந்த வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்த காரியம் மறுபடியும் வாழ்க்கையில துவங்க போகிறது என்று நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா. ஆமென். உயிரை நீ அழுதது போதும், உயிரிழந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர். எசேக்கியேலை கொண்டு நிறுத்திவிட்டு ஆண்டவர் கேட்ட கேள்வி இது, உயிரடையுமா? இந்த எலும்பு எப்படி இருக்குதுன்னு கேட்கல. ஆமென். அது உயிரடையத்தக்கதான கண்டிஷன்ல இருக்குதா? அது கேட்ட சிச்சுவேஷன்ல இருக்குது. இதை கேட்கல. ஆண்டவர் கேட்கிற உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்லுகிற ஆண்டவர் அது நீர் அறிவீர். ஆமென். என்ன கண்டிஷன் கேட்கல. எலும்புக்கு என்ன கண்டிஷன்? ஆமென். டாக்டர் செக் பண்றது இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இவங்க இருக்கிறாங்க. கண்டிஷனை பார்த்து டாக்டர்ஸ் உயிரடையாதான்னு சொல்லும் போது எந்த கண்டிஷனையுமே பார்க்காம உயிரடைய பண்ணுகிற தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆகார் பிள்ளையை ஒரு ஓரமாய் படுக்க வைத்து விட்டு அவள் என்ன சொல்லுகிறான்? நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஆகாருடைய நினைப்பின்படி இனி இந்த பிள்ளை வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே அதிகாரத்தில் 2 வசனங்கள் தாண்டி அவள் கண்களை திறந்து பிள்ளை சாகிறதை பார்க்க வைக்கவில்லை, பிள்ளை வளருகிறதை பார்க்க வைத்தாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே கண்கள்ல எது என் முன்னாடி செத்தது போல இருக்குதோ அத்தனை கர்த்தர் உயிரடைய பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஊற்று தண்ணீர், என் கண்மலையானவர். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே.
கண்மலையே எங்கள் கண்மலையே கரம் பிடித்து இதுவரை பாடு. ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே எங்கள் கண்மலையே கரம் பிடித்து இதுவரை. எப்பத்தா என்று சொன்னாரே, எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. பாடுங்கள். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். எஸ் ஆமென். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும். நம்பிக்கையோடு சொல்லும். மரித்த காரியம் மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் ஓ முடிந்த வாழ்க்கை. ஒரு விஷயம் கூட மரித்த காரியம் மரித்த காரியம் ஆமென் முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை. வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை ஆமென். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை. சொல்லு. மரித்த காரியம் மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை. நம்பிக்கையோடு இந்த 4வது நாளிலே எனக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார் என்கிற நிச்சயத்தோடு ஹல்லேலூயா. இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால். நம்பி சொல்லுவீர்களா? உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையா. நம்பிக்கையோடு மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறி. மரித்த காரியம் ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட மரித்த காரியம் துவங்கும். முடிந்த வாழ்க்கை ஆமென். மரித்த காரியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரித்த காரியங்கள் துவங்குகிற நாள் இது. எது மரிச்சிச்சு முடிஞ்சிச்சு. எனவேதான் 4வது நாள் கல்லறைக்கு முன் வந்துவிட்டு ஆண்டவர் சொன்ன மரியாள்கிட்ட சொன்ன மாத்தாள் இடத்தில் சொன்ன முதல் காரியமே, நீ மூடி போட்டதை புரட்டுன்றார். நீ மூடி போட்டதை புரட்டு. உங்ககிட்ட எத்தனை நாள் நான் கேட்க வரல. பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் நாம் செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே டாக்டர் கேட்குற முதல் காரியமே, போன ஹாஸ்பிட்டலில் தந்த ரிப்போர்ட்டை ஆமாம் அங்கே என்ன ரிப்போர்ட் அதை பார்த்துட்டு தான் அடுத்த ரிப்போர்ட். அவங்க ஆண்டவர் ரிப்போர்ட்டை பார்த்து கிரியை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை காட்டு, என்ன கண்டிஷன் பார்ப்போம். அந்த கண்டிஷனை பார்த்து கிரியை செய்கிறவர் அல்ல. ஆமென். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது ஆண்டவர் உனக்கு ரிப்போர்ட்டை காட்டு, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் சுகம் தருவேன்ல, சுகம் கொடுத்து தான் ரிப்போர்ட்டையே சொல்ல வைக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? என் ரிப்போர்ட் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். என் வாழ்க்கை குறித்த ரிப்போர்ட் இன்னைக்கு மாற போகுது என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் சொல்லு மருத்துவ அறிக்கைகள் வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, மரித்த காரியம்
நம்பிக்கையோட இந்த வார்த்தை, முடிந்த வாழ்க்கை, ஆமென், மரித்த காரியம், ஓ முடிந்த. ஆமென். இந்த காலையில இந்த வார்த்தை தான் ஆகாரை குறித்து சொல்லும் போது ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலே ஆகார் சொல்லுகிறார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. இனி இந்த காரியம் முடிய போகுது, இனி நான் இதை பார்க்க மாட்டேன், இதை நான் இனி கேட்கவும் மாட்டேன். முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அந்த காரியத்தை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு ஓரத்தில் வந்து அழுகிறாள். இந்த அழுகை என்பது முடிந்தது துவங்க வேண்டும் என்கிற அழுகை அல்ல, முடிஞ்சிச்சுங்கிற ஒரு அழுகை, முடிஞ்சிச்சுங்கிற ஒரு அழுகை. சாகிறதை பார்க்க மாட்டேன். அப்போ ஆகாருக்கு ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி இந்த காரியத்தை நான் பாதுகாக்கிறதுனாலையோ ஏங்கிறதுனாலையோ இது நிறைவேறுங்கிற நம்பிக்கைனாலையோ எந்த யூஸும் கிடையாது. ஆகாருக்கு தேவனை குறித்த சரியான தெளிவு கிடையாது. அவள் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஓரமா பிள்ளையை படுக்க வச்சுட்டு வந்துட்டா. இனி இந்த கண்ணுக்கு அது தெரியாது, ஒதுக்கி வச்சுட்டு வந்த இடத்துல தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் 19வது வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். 20வது வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. பார்க்க மாட்டேன், சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி கண்ணை மூடினவளை கண்ணை திறக்க வச்சு எது சாகும் நினைச்சாலோ அதை அதே கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் வளர பண்ணினார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? எது எது என் கண்ணுக்கு முன்னாடி இனி பார்க்க மாட்டேன் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப என் கண்களுக்கு காண்பிக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் ஆகாருக்கு ஆண்டவர் இப்படி செய்வார்னா, ஆமென். இஸ்மவேல் வளருவது என்பது தேவனுக்கு பிரியமாய் அல்ல அவன் வளரப்போவது. அவன் தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் தான் போக போகிறான். அப்படிப்பட்டவனையே அவன் சாக போனவனை ஆகார் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் வளர விடுவாராண்டா. அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, என் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் தீமை அனுமதிக்க மாட்டார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, எந்த நிலையில் இருந்தாலும் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவர், நான் ஆராதிக்கிறவர் என்று நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆமென். மரித்த காரியம், ஓ முடிந்த வாழ்க்கை. ஒரு விஷயம் கூட, மரித்த காரியம், மரித்த காரியம், ஜீசஸ் முடிந்த வாழ்க்கை. மரித்த காரியம், மரித்த காரியம், ஆமென், முடிந்த. அந்த கொன்னை வாயுடைய செவிடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் கைப்பிடிச்சு அவனை கூட்டிட்டு வராங்க. இந்த சரீரத்திலே நிறைய கரங்கள் ஆல்ரெடி பட்டுடுச்சு. அந்த கரங்கள் பட்டதுனால அவன் பலவீனம் மாறவில்லை. அந்த கரங்கள் அவன் சரீரத்தில் பட்டதுனால, அவன் வாழ்க்கையில் பட்டதுனால எந்த மாற்றமும் இல்லை. எனவே தான் வந்தவர்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க கை வைங்க, நீங்க கை வைங்க. ஆமென். அவர் செய்த முதல் காரியமே அத்தனை கையிலிருந்து அவனை முதல்ல தூக்குறார். இனி இந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும்னா வேற எந்த கைப்பட்டாலும் நடக்காது, அவர் கைப்பட்டா மட்டும்தான் நடக்கும். ஆமென். அவர் கையில் அவனை வாங்கும்போது அவர் நிலை என்பது ரொம்ப பரிதாபமான நிலை. ஐயோ, இந்த காரியத்தில் நான் கை வச்சுட்டேன்னா, பொதுவாகவே டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் உடனே கை வைக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற முதல், நீங்கள் ஃபஸ்ட்டே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே, நீங்கள் முதல்ல இவனை கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே. இது இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு, கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. ஆமாம், கிரிட்டிக்கலானா உலகம் கை வைக்க யோசிக்கும், ஆனால் கிரிட்டிக்கலில் தான் என் அப்பா கையை வைப்பார். எத்தனை பேர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, என் காரியம் என் கை விட்டு போகுதேங்கிற கலக்கத்தோடு இருக்கிற உள்ளமே,
நான் ஒரு ஆராதனையில் ஒரு செய்தியில சொன்ன வார்த்தை பலது நம்ம கையை விட்டு தான் போயிடுச்சு. அவர் கையை விட்டு போகல. அவர் கரத்தால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்கும் என்று நம்புகிறவர்கள், ஜீசஸ், ஹalleluya, ஆமென். 4 நாள் ஆயிற்று என்று மார்த்தாள் மரியாள் சொல்ல ரீசன், அந்த நாள் வரையும் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த காலத்துக்குள்ள நடந்தால் அது அவங்க கைக்குள்ள இருக்குது. சில காலகட்டங்கள் நம்ம கைக்குள்ள இருக்கு. இந்த காலத்துக்குள்ள நடந்துச்சு, இது நடந்துரும் ஆண்டவரே, இந்த காலத்துல இது நிறைவேறினா எனக்கு வாசல் திறந்துரும் ஆண்டவரே. இப்படி நம்ம கைக்குள்ள இருந்த சில காரியங்கள் இன்னைக்கு கைவிட்டு போனது. நாமளே என்ன சொல்றோம், ஆண்டவரே இது உங்களால கூட முடியாது ஆண்டவரே. இல்ல, நீ விசுவாசித்தால் உன் கையை விட்டு தான் சிலது போயிடுச்சு, ஆனா என் கைக்குள்ளதான் இன்றும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நம்புற தேவ பிள்ளைங்க முழு பலத்தோடு ஒரு சில நிமிடங்கள், என் தேவன் வல்லவர், அவர் மரித்த காரியங்களை திரும்ப புதுப்பிக்கிறார். இதோ உனக்காய் ஒரு துவக்கத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்புற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போடு, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம், ஹalleluya, மரித்த காரியம் மறுபடி துவங்கும் புதிய. ஆமென். சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க, மரித்த காரியம், ஓ முடிந்த வாழ்க்கை. ரிப்பீட் பண்ணுங்க இந்த வார்த்தையை, மரித்த காரியம், மரித்த காரியம், ரிபலமோஷன் தலரா, ஓ ரிபலமோஷன், மரித்த காரியம், மரித்த காரி, ஹalleluya, முடிந்தவா முற்றிலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரித்தது திரும்ப துவங்க போகுதுன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். மரித்த காரியம், மரித்த காரியம். ஆண்டவர் ரிப்போர்ட்டை கேட்கல, அவன் கண்டிஷனை பார்க்கல, எத்தனை நாளாச்சு நாட்டு இதெல்லாம் பார்க்கல, அவர் செய்யணும்னு வந்துட்டார் இந்த காலை நேரத்தில். மரியாதை உன் லீவ், உன் குடும்பத்தில், உன் வீட்டில் இந்த மகிமை வெளிப்படுத்தணும் அவர் வந்துட்டார். என் ஆண்டவர் செய்யாமல் விட மாட்டார் என்று நம்புகிறவர்கள், ஆமென். அவர் செய்யணும்னு வந்துட்டார், அவர் செய்யறத தடுத்துறாதீங்க. ஆமென். செய்யணும்னு வந்துட்டார், செய்யறத மார்த்தாள போல, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு, எப்படி பேசாம இருக்கு, நீ விசுவாசி, மகிமை. நான் என்ன செய்யணும், நீ போய் கல்ல புரட்டு, நீ மூடி வச்ச கல்ல புரட்டு. ஆமே. பல ரிப்போர்ட்டை பார்த்து முடங்கி இருக்கிற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு, ஏன்னா அவரை பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய அதிசயம் விளங்கும் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில தமது மகிமையை விளங்க பண்ண போகிறார். ஹalleluya, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். இந்த 4வது நாள் இந்த வார்த்தை ஆவியானவர், ஆமென், இருதயத்திலே கலிகூற பண்ணி சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். பல நாட்கள் முடங்கி கிடந்த முடிந்த இடத்தில் இருந்த சில காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையிலே திரும்ப துளிர்விட வைக்க போகிறார். எனக்கு முடியல, இது கர்த்தருடைய கைவிட்டு காரியம் போகல, என் பிள்ளை காரியம் போகல, என் குடும்பத்தின் காரியம் போகல, என் வீட்டு காரியங்கள் போகல, கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை, ஓ மரித்த காரியம், ஹalleluya. எப்பத்தா என்று சொன்னாரே, எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே, எப்பத்தா, ஆமென், எதையும் செய்திடு. கல்லறை முன், கல்லறை முன் அவர் இருக்க மரணமும், சொல்ல, கல்லறை முன், கல்லறை முன் அவர் இருக்க மரணமும். இப்ப நம்பிக்கையோடு, மரித்த காரியம், மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும், மரித்த காரியம், ஓ முடிந்த வாழ். இப்ப எல்லாரும் எழுந்து நிற்கலாம தேவ சமூகத்தில். இந்த நம்பிக்கையோடு இந்த ஒரு பாடலை ஒரு விசை கூட நம்பிக்கையோட பாட போகிறோம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த ஸ்திரீ வீட்டிலிருந்து புறப்படும் போது எந்த விசுவாசம் தான்
நான் போகிறது வீணாய் போகாது. இயேசு வருகிறார் என்று தெரிந்ததுமே, இயேசு இருக்கிறார் என்று தெரிந்ததுமே அவள் வீட்டிலிருந்து புறப்படும் போது, ஐயோ இத்தனை வருஷம் ஆயிட்டு, இனி நான் தொட்டு ஒரு சுகம் எனக்கு கிடைக்குமா? இல்லை, நம்பி புறப்படுறாள். ஆமென். அவர் என்ன பார்க்கணும்னு கூட இல்லை, அவர் வஸ்திரத்தை தொட்டாலே. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டாலே. அவள் இருக்கணும்னு வரல, இயேசுவோடு கூட நடக்கணும்னு வரல, தொட்டுட்டு போயிடணும்னு வந்தா. தொட்டுட்டு போகணும்னு வந்தவளுக்கே சுகம் கிடைக்கும்னா, அவர் சமூகத்தில் இருக்கணும்னு வந்த அன்பு உள்ளமே. ஹல்லேலூயா. தொட்டுட்டு போகணும்னு வந்தவளுக்கே ஒரு அற்புதம் நடக்குமானால், வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகுமானால், இந்த 29-30 நாட்கள் அவர் சமூகத்தில் இருக்கணும்னு வந்திருக்கிற உள்ளமே கர்த்தருடைய அதிசயம் விளங்கும் என்று நம்புகிறவர்கள் ஒரு விஷயம், 2 கரங்களை உயர்த்தி இந்த காரியங்கள் முடிஞ்சிச்சுன்னு ஒதுக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. 4 நாள் ஆனதும் கல்லை புரட்டி மூடிட்டீங்களா? பல வருடங்கள் ஆனதும் ஒவ்வொரு முறை ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும் போதும் ரிப்போர்ட்ல எல்லாமே நெகட்டிவ், எல்லாமே எனக்கு பிரதிகூலமாய் தான் இருக்குது. என் காரியங்கள் எல்லாமே தலைகீழா தான் போயிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த பலன் கூட இன்னைக்கு இல்ல ஆண்டவரே. ஆரம்பத்தில் இருந்த சூழ்நிலை கூட இன்னைக்கு இல்லப்பா. அப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் சொன்னவாது, நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தா. ஆமென். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளமை இப்பொழுது அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் இனி ஒரு நாள் அல்ல, வந்தவர் இனி ஒரு நாள், 4 நாள் தாண்டி அல்ல அவர் செய்தது. வந்த நாளிலே அவர்கள் கல்லை புரட்ட அவர் வார்த்தையை அனுப்பினார். இந்த காலை நேரத்து ஆராதனை நேரத்தில் நீ கல்லை புரட்டு, வார்த்தை உனக்கு நேராய் வரும், வார்த்தை உனக்கு நேராய் வரும். நீ தடுக்காதே, அவர் செய்வதை நீங்கள் தடுக்காதீர்கள். அவர் செய்யணும்னு வந்திருக்கிறார், அற்புதம் செய்வதற்காகவே வந்திருக்கிறார், மகிமை விளங்க பண்ணுவதற்காக அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. லிப்ராபல ஷகதரியாதர பலபோ சந்தலரியாதரியாதரே. ஓரி மனம நல்ல கைகளை தட்டி இந்த ஒரு வார்த்தை சொல்ல, எப்பத்தா எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுடி. நம்பி சொல்லுங்க, கல்லறை முன் அவர் இருக்க மரணமும். மரித்த காரியம் மறுபடித்து புதிய வாழ்க்கை முற்றிலும் மரித்த காரியம். ஆமென். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம், வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை. ஓ வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு சொல்லுங்க, மரித்த காரியம் மறுபடித்துவது முடிந்த வாழ்க்கை. மரித்த காரியம். ஆமென். இழந்து நீ அழுதது போதும், இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ. ஆமென். ஆமென். உயிர் இழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடை. இந்த காலை நேரத்தில் அத்தனை உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். மரித்த காரியம் மறுபடி முடிந்த வாழ்க்கை. ஆமென். மரித்த காரியம் மறுபடி இதோ மறுபடி வேர் பற்றி கனி கொடுப்பாய். மரித்த காரியம் ரிபலபலபோ சந்தலரியாதரா.
ஓரி மனமனமோ சந்தரா மறித்த காரியம் மறுபடி துவங்க வைக்க போகிறார். ஒரு விசை கூட எப்பத்தா என்று சொன்னாரே, எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா ஆமென், எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமோ தேங்க்யூப்பா. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனி. மறித்த காரியம் மறித்த காரியம் முடிந்த வாழ்க்கை விபலமோ மறித்த காரியம். ஆமென், மறித்த காரியம் மறித்த காரியம். ஹalleluya. இதோ ஒரு வல்லமை, இதோ ஒரு வல்லமை. அந்த ஸ்திரீயின் மேல் விழுந்த வல்லமை இதோ நம் மேல் வருவதாக, நம் காரியத்தின் மேல் வருவதாக. தேவ வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டது என்ற வார்த்தையின்படியே இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை இதோ உன்னை தொடுகிறது, உன் காரியத்தை தொடுகிறது. அடைபட்ட வாசல்களை திறக்க வல்லமை. லப்ரா பலமோ சந்தலரியார பலபர பலபௌதரியாதரமா லேப்ரா கபல சந்தலரியாதரா. மரித்த காரியம் இதோ உயிரற்ற எலும்புகளுக்குள் ஊடுருவின வல்லமை. ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. வல்லமை 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 வல்லமை. அவள் தொட்டபோது வல்லமை அவளை தொட்டது போல இதோ வல்லமை உன்னை தொடுகிறது. thank you அப்பா, thank you. நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைவோட பலபலத்தோட இதோ புதுப்பிக்கிறார். உன் கண்கள் திறக்கப்படுகிறது. சாக கிடந்தவைகள் இதோ உனக்கு முன்பாய் வளர துவங்குகிறது. ஹalleluya. என் தேவன் நல்லவர். ரிபலபலபலகதரியா தரபலபோ சந்தலரியாதரா. மரித்து போகவில்லை, மரித்து போகவில்லை. இதோ உயிரடைவதாக, 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 உயிரடைவதாக. செத்த காரியங்கள், செத்த காரியங்கள் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. லபரபல கதரிபனமோ சந்தரபலபலபலபா லிக்கரபலகதரியா தரபலபோ சந்தலரியாதரா லேப்ரா கபா ஹந்தராதரா. ஹalleluya. உன் கைவிட்டு போன அநேக காரியங்கள் அவர் கரத்தால் திரும்ப உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபா மாமா ஹந்தா ரகா பாலா ஹந்தாலரே லிக்கரா பாலா சந்தரா. லாசர்வே வெளியே வா என்று உரைத்தவர் இதோ உன் காரியத்தை பார்த்து உரைக்கிறார். உன் காரியங்கள் திரும்ப உன் கரத்தில் வருகிறது. இழந்து நீ அழுதது போதும். thank you அப்பா, thank you அப்பா. விசுவாசி தேவ மகிமை வெளிப்படுகிறது. விசுவாசிகள் தேவ மகத்துவம் வெளிப்படுகிறது. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். உயிரடைய பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையவர். அவர் மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிறவர் இயேசுவின் நாமத்திலே. ஆமா, எந்தெந்த காரியங்கள் செத்து போனது போல இருக்கிறதோ அப்பா, நீ கரம் தட்டு உயிரடைய பண்ணுவீராக. உம்முடைய வல்லமை அனுப்பி உயிரடைய பண்ணுவீராக. கொஞ்சம் ஆவி நிறைவோட அபிஷேகத்தோட அந்நிய பாஷைகளோட எசேக்கியேல் ஆவி நிறைவோட பேச பேச உயிரடைந்தவைகள் உயிரடைந்தது போல இதோ நீ ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எலும்புகள் உயிரடைகிறது, உயிரற்ற காரியங்கள் உயிரடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை 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 மகிமை. நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட ஆமா, இழந்த அநேக காரியங்கள் திரும்ப திரும்ப பெற்றுக்கொள், திரும்ப பெற்றுக்கொள், திரும்ப பெற்றுக்கொள். ஆவியில பல, சரீரத்தில பல. வல்லமை 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 புறப்படுகிறது, வல்லமை புறப்படுகிறது. தாமே வல்லமை புறப்படுகிறது, வல்லமை புறப்படுகிறது. மகிமை மகிமை விளங்கு. லகரபல ஹந்த ரிகப சந்தர பலப லேப்ரா கப ஹந்தலரே
Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அவருடைய அனுமதி இல்லாமல் சத்துருக்கு எதையும் அழிக்க முடியாது. அவருடைய திட்டம் முடியாமல் சத்துருக்கு எதையும் அழிக்க முடியாது. உன் பிள்ளையை சத்துருக்கு தொட முடியாது. உன் குடும்பத்தை சத்துருக்கு தொட முடியாது. Thank you அப்பா. அவர் அனுமதித்தது மகிமை விளங்குவதற்காக, அவர் உன்னை அளவிட்டது மகிமை விளங்குவதற்காகவே தவிர மார்த்தாளே மரியாளே நீ அழுது கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. நீ அழுது கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. இந்த 4வது நாளில் மகிமை விளங்குகிறது. என் கர்த்தர் மகிமை விளங்க பண்ணுவாராக. Thank you அப்பா. Hallelujah. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவரை நம்பி இருக்கிற உன்னை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நான் விசுவாசிக்கிறேன், அநேக உயிரற்ற காரியத்தில் ஒரு அசைவை இந்த நாளிலே கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இதோ எலும்புகள் அசைகிறது, இதோ உன் காரியங்கள் அசைகிறது. இத்தனை நாள் எடுக்கப்படாத சில காரியங்கள், இத்தனை நாள் தொடப்படாத சில ரிப்போர்ட்ஸ் இப்பொழுது கர்த்தர் தொடுகிறார். அவரை தொட விட்டு கொடுங்கள், அவர் செயல்பட விட்டு கொடுங்கள். ஆவியானவர் இதோ அவைகளுக்குள் கிரியை செய்கிறார். ஹalleluya. ரிபலபௌ சந்தரபௌதரியா ரபக்கமஹந்தலரா. ஆவியானவரே உம்முடைய மகிமையான கிரியைகளை நடப்பிக்கிறவர், மரித்த காரியங்கள் மறுபடி 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 இதை நான் திருப்பிக் கொள்வேன் ஆண்டவரே. இதை நான் திருப்பிக் கொள்வேன். என் வாழ்க்கையில் இந்த காரியம் திரும்ப உண்டாகுமா? மார்த்தாள் மரியாளுடைய ஆளுகை, இனி இந்த காரியம் திரும்ப எங்க லைஃப்ல வருமா ஆண்டவரே? ஹalleluya. அப்படிப்பட்ட காரியத்தை திரும்ப இந்த காலை நேரத்தில் சில வாழ்க்கையில இந்த ஏக்கம் தான், திரும்ப அந்த சந்தோஷம் குடும்பத்தில் உண்டாகும் ஆண்டவரே. திரும்ப இந்த சமாதான வாழ்க்கையில உண்டாகுமோ? திரும்ப அந்த நிம்மதி என் குடும்பத்தில் உண்டாகுமோ? அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு தான் இந்த வார்த்தை. உன் கண்களை திறந்து பார், உன் கண்களை திறந்து பார். இந்த காரியம் சாகல சாகல, செத்து போகல. இதோ வளர செய்ய என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். நீ பல காரியம் கையை விட்டுட்ட, ஆனா அவர் கைவிடல. என் கையை விட்டு போன காரியங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என்று நம்புகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முதல் ஒரு சில அசைவை கர்த்தர் என் குடும்பத்தில் செய்ய போறார். அசைகிறது, சில காரியங்கள் அசைகிறது, முடங்கி கிடந்த சில அனுபவங்கள் அசைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியிலே கட்டளையிடுகிறேன். இப்போ ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் தேவனோடு பேசுகிற நேரம். ஹalleluya. சில இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். இப்போ சுற்றி பார்த்த எதுவுமே இல்லை, தனியா நின்று ஃபேஸ் பண்றீங்களா சில காரியத்தை? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை, நீ நம்புறியா இது உயிரடையும்? நீ நம்புகிறாயா இது உயிரடையும் என்று? எசேக்கியேல் எதுவுமே சொல்லல, ஒரே வார்த்தை சொல்றார், என் பலத்தை வச்சு பார்த்தா இது சாத்தியம் இல்லப்பா, ஆனால் நீர் அதை அறிவே, உமக்கு தெரியும் இது உயிரடைய பண்ணணுமா வேண்டாமா? அப்பொழுது எசேக்கியேல் இடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ தீர்க்க தரிசனம் முறை, நீ விசுவாசத்தை பேசு. நீ சொல்றதுனால அல்ல, நீ சொல்லும் போது நான் உனக்காய் கிரியை செய்வேன்.
நீ சொல்லும் போது ஆவிக்கிரிய செய்யும். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆக போகிறது. மார்த்தாள் மரியாள் இடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லல, லாசருவை வெளியே வா என்று. அங்கே கல்லை புரட்ட சொல்லுகிறார். ஆனா எசேக்கியேல்கிட்ட சொல்ற, நீ பேசுகிறார். என்னால பேச முடிந்த இடத்துல நான் பேசணும், என்னால பேச முடியாத இடத்துல கர்த்தர் எனக்காய் பேசுவார். ஆனா உயிரடைய பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டார்னா நிச்சயம் அது நிறைவேறும் என்று சொல்லுகிறவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. நம்பிக்கையாவுமே நம்பிக்கையாவுமே இழந்தா எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஓ இன்னும் துதிப்பே. ஆமென். Thank you அப்பா. ஆமென். நம்பிக்கையாக ஒரு விசை கூட, நம்பிக்கை எல்லாமே முடிந்தது, எல்லாமே முடிந்தது. சொல்லுங்க, நம்பிக்கை நம்பிக்கையாகுமே எல்லாமே எல்லாமே முடிந்தது. எந்த கல்லறையின் கல்லை என்னை மறுபடியும் எந்த கல்லறையின் என்னை மறுபடியும் செய்வீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி, இன்னும் இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே. ஓ இன்னும் தனிமையின் எண்ணங்கள், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தா கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், கண்ணீர் எத்தனை நாட்கள் தனியாய் அழுது கொண்டிருக்கிற உள்ளம், என் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவர் உன்னை மறந்து போகவில்லை. இதோ இந்த நாளில் உன் கண்கள் அதிசயத்தை காணத்தக்கதா. ஆவே என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீனா, இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். நம்பிக்கையோட சேர்ந்து பாடுவோம். இன்னும் துதிப்பே, இதோ லாசர் வீட்டில் 4வது நாள் மகிமை வெளிப்பட்டது போல
இது கல்லறை திறக்கப்படுகிறது. செத்த காரியம் திரும்ப உயிரடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அவர் வல்லமை உயர்த்தோ. அவர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை, ஓ இன்னும் துதிப்பே. மகிமை மகிமை மகிமை. இதோ உங்கள் கூடாரத்தில் ஒரு தேவ மகிமை மூடுகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு தேவ மகிமை மூடுகிறது. ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். துதிக்க துதிக்க. ரிபலா கர்ஷந்தரா பலபா, ஓ ரிபல மகாந்தரே. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இன்னும் துதிப்பேன். இன்னும் மகிமை மகிமை. இதோ உன் கண்களுக்கு முன்பா எது உன் கைவிட்டு போனதோ அவைகள் திரும்புகிறது. நல்ல கைகளை கட்டி விசுவாசத்தோடு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். உன்னை நேசித்தவர் வந்திருக்கிறார். உன்னை அழைத்தவர் வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோடு அந்நிய பாஷையிலே விடுதலை விடுதலை. லக்கர பலமோ சந்தர பலமோ உதரியாதரபோ உதராதரபா. மகிமை 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 மகிமை. அற்புதம் அல்ல மகிமை, அற்புதம் அல்ல மகிமை. அநேகர் கண்டு கொள்ள போகிறார்கள், அநேகர் கண்டு கொள்ள போகிறார்கள். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Rimana mana shandara balabo dariya, rimana mashantara balaka, rimana moshakariya, mahime bulam. Hallelujah, hallelujah. Rafa Elohim El Shaddai Re Adonai தம்மை வெளிப்படுத்துவி யாவே ராஃபா Elohim El Shaddai தம்மை வெளிப்படுத்துவி. கரங்களை உயர்த்தி இயேசுவா இயேசுவா ஆஹா ஆஹா தம்மை வெளிப்படுத்துவி யாவே ரபா ரபா ஏலோ
அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. நீங்க மட்டும் பாடுங்க. யாவே எலோஹி எல் ஷடாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. இயேசு யாவே யாவே ராபா எலோஹி எல் ஷடாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. கடைசி ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி யாவே ராபா எலோஹி எல் ஷடாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு ரிமமல ஜனரே Shelere kere tanara ritona loro loro mamre tana mama shere baba hatanare. Amen 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 amen. உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு கைகளை அசைத்து ஆராதனை 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 ஆமென் ஆராதனை ஆராதனை. ஒரு விசை கூட நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு முன்பாக பணிகிறோம். நீர் மகிமைப்படுவீராக.